ஹாலிடே ட்ரிப் போறதா இருந்தா எங்க போவீங்க? காசி, அப்புறம் அதுக்கு மேல இருந்து கேதார்நாத், அப்புறம் அதாவது அதெல்லாம் நிம்மதியை தேடி போற இடம். அங்கேயும் நிம்மதியை கிடைக்க வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எல்லாரும் ஒரு டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகுமே, ஏன் பண்ணிக்கல? அவருக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க மறந்து என்ன நினைச்சிட்டீங்க? ராஜி, எக்ஸ்கியூஸ் மீ, தி ஸ்லிப் ஆஃப் தி டங். இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுத. எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கல, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். தி கிளாஸ்மேட்ஸ் லூசு பெண்ணை பாடின மாதிரி இல்ல, லூசுங்கலாம் சேர்ந்து பாடின மாதிரி என்ன சார் உண்மை எப்படி போட்டு அந்த மாதிரி தான் அவர் பாடிட்டு இருந்தாரு. சார் எனக்காக பாடல சார், நம்ம மக்களுக்காக பாடுறோம் சார். நான் அந்த ஆவாஸ்க்காக. எப்ப பாரு யாராவது ஒரு பொண்ணு வந்தாதான் உங்களுக்கு ஓகேவா? யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். ஏன் சார் கடவுள் ஒரேடியா எல்லாரையும் ஆம்பளையாவே படைச்சிருக்கலாமே சார்? எதுக்கு சார் நடுவுல பொம்பளை ஆம்பளைன்னு வச்சாரு? அந்த ஒரு கலகலப்பு சார். நல்லா இருந்தது உங்க கலகலப்பு. அவர் நல்லா என்ஜாய் பண்ணாரு சார். சரி, இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போறோம். குயிக்கா 2-3 क्वेश्चंस. சுத்தமா இருக்காது சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ரெண்டு பேரு ஓகே, ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி அப்படினா நீங்க என்ன மூவி டைட்டில் வைப்பீங்க? அட்டாரி. என்ன படம் சார்? அட்டாரினா என்னடி? அட்டாரி. அட்டாரியா? அட்டாரியா? சார் கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் ஹிந்தி படம் நினைக்கிறேன். அது ஃபாரஸ்ட்ல போய் ஹண்டிங்க்கு போவாரு அந்த மாதிரி. அதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மூவி டைட்டில் விட்டுருங்க, அது அப்படிதான் வரும். நீங்க ரெண்டு பேரும் ஒரு நட்பு படம் நடிக்கிறீங்கன்னா என்ன டைட்டில் வைப்பீங்க? தெரியல, அதான் சொன்னாரு அட்டாரி. அவரு அட்டாரின்னு வச்சார், நீங்க என்ன வைக்கிறீங்க? எதுக்கு இப்படி ஒரு நட்பு? அதுதான் மூவி டைட்டில். எதுக்கு இப்படி ஒரு நட்பு? சரி, ஓகே, உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, சோ இதுல ஒரு பாட்டுனா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர பாட்டு என்ன சார்? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சாலே உங்களுக்கு டக்கு ஞாபகம் வர ஒரு சாங். அது வந்து எப்பவுமே அட்டாரி மாதிரி ஏதோ ஒன்று வரும். அது சிலதெல்லாம் உண்மையை தான் பேசுவேன், தெரியாதது பொய் சொல்லிடுவேன். அதனால தெரிஞ்சது வந்து விண்ணை தாண்டி வருவேன் சாங்ஸ். வாட் சாங் சார்? அந்த இது அந்த நேரம் அது கொஞ்சம் போடுமா? ஏன்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட் மால்டால போய் இறங்கியாச்சு. இறங்குனதும் கௌதம் கேட்குறாப்புல, கணேஷ் ஒரு மொட்டை ஆடி கார் வேணும். இன்னமும் நம்ம பாண்டி பஜாரில் நின்று கேட்குற மாதிரி கேட்குறேன். உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அந்த சாங்கோட பிட் தம்பி வந்து ஆக்ட் பண்ணுறதும் நினச்சேன் இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். சார் நீங்க என்ன சாங் சொல்லுவீங்க சார் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்? அதே சாங் தானா? ஓகே, அவர் எந்த ஒரு மறுப்பும் வந்து தெரிவிக்கல, அதே சாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்ததா ஒரு ஹாலிடே ட்ரிப் போறதா இருந்தா எங்க போவீங்க? ஆக்சுவலா இவரை கூட்டிட்டு எங்கேயுமே போக கூடாது, இருந்தாலும் போயிடுவோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பில்கிரிம் ட்ரிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். காசி, அப்புறம் அதுக்கு மேல இருந்தது கேதார்நாத், அப்புறம் இன்னும் அதாவது அதெல்லாம் நிம்மதியை தேடி போற இடம். அங்கேயும் நிம்மதியை கிடைக்க வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? வேற யார் வருவாங்க அவர்? சார் நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி? போயிருக்கோம். ஏதாவது ஒரு ட்ரிப் போனேன்னா லண்டன் போவோம், பிடிக்கும். ஓகே, லண்டன் ட்ரிப் அடுத்தது. ஓகே சார், ஒரு விஷயம் இப்போ நினைச்சாலும் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மொமெண்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி மொமெண்ட், நீங்க அதை நினைச்சாலே இப்போ வந்து சிரிப்பீங்க அப்படின்னு எதுவுமே நினைக்க வேணாம், அவரை பார்த்தாலே போதும். எதுக்கு நினைக்கணும்? பார்த்தாலே சிரிப்பு. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு போல சார். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி சொல்லும்போது எனக்கு எதேதோ தோணுது. சொல்லுங்க சார்.
எனக்கு துக்கம் வந்து அடைக்குது. துக்கம் வந்து அடைக்குதா துக்கம் சார்? நான் ஹாப்பி எப்படி மூமெண்ட் சொல்றது? கேட்டா என்ன சார் துக்கத்தை பத்தி பேசுறீங்க? அதுதான் நிறைய நடந்திருக்கு. விண்ணை தாண்டி வருவாயோட சார் துக்க மூமெண்ட் தான் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. துக்கிஸ் டு பவா. அடுத்தது சார் நீங்க சொல்லுங்க சார். ஹாப்பி மொமெண்ட் வந்து விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் அந்த டைம்ஸ்ல. அந்த டைம் அந்த ஓகே, கடைசி क्वेश्चन. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ரொம்ப சில்லியான ஒரு விஷயம். ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் தான். That is the most silliest thing ever. மிஸ்டேக் ஆயிப்போச்சு. வேற ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார். ரொம்ப நாளா இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா என்ன விஷயம் சார்? நீங்க அவர்கிட்ட சொல்ல நினைச்ச ஒரு விஷயம். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஓப்பனாக கேட்டுடுவேன். நான் ரொம்ப கேட்டுருக்கேன். நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக எல்லாரும் ஒரு டைம் பீரியடில் கல்யாணம் ஆகுமே, ஏன் பண்ணிக்கல? அவங்களும் சேர்ந்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனா அவர் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் இதுதான் சார். அதுக்கு அவரே பதில் சொல்லுவாரு, நீங்களே கேளுங்க. சரி, அது ஏன் சார் நீங்க அவங்க முகத்தை பார்த்து கேட்காம இந்த ஏங்க சைடு கேட்கறது நீங்க உங்களை பார்த்து பேசாம மாக்காவை பார்த்தா பேசுவேன். சார்? அந்த கேள்வி நம்ம எஸ்டிஆர் கிட்ட கேட்கணும் சார். நீங்க என்ன பார்த்து கேட்க கூடாதாங்க. சரி, ஓகே, கேட்டாங்க கேள்வியை நீங்க பதில் மட்டும் சொல்லிருங்க சார். பண்ணிடலாம். எல்லா கேர்ள்ஸுமே கேக்குற கேள்வி அதுதான். அது நீங்க மத்தவங்களுக்கு பண்ணி வைக்கிறது இல்ல, உங்களுக்கு கேக்குறேன். அவருக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க மறந்து என்ன நினைச்சிட்டீங்க? ராஜி, எக்ஸ்கியூஸ் மீ, the slip of the tongue. My wife. ஐயா பை. ஓகே, 15 வருஷம் ஆஃப் விடிவி. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லுது அது மட்டும், அந்த டயலாக் மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் சார். டாடா பை பை சொல்லிட்டு. எஸ் சார். அது சொல்லிதான் ஆகணும்ல. ஆமா ஆமா, டெஃபினெட்லி சார். கேட்டு சாத்திட்டாங்க, எல்லாம் விட மாட்டாங்களாம். ஆல் டைம் ஃபேவரட், ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எவர் கிரீனான ஒரு டயலாக் எங்களுக்காக. அவருக்கு பதிலா நான் சொல்றேன். ஓகே சார், டபுள் ஓகே. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுத, அது மட்டும்தான் உன் காதுல கேட்கணும். ஓகே, 15 years of VTV and இந்த டயலாக் சார் சொன்னாரா இல்ல சிமு சார் சொன்னாரா அப்படிங்கறதே வந்து தெரியல. பட் thank you so much both of you. Thank you Sumbal sir for coming and thank you VTV guys sir. அதே மாதிரி இங்க வந்திருக்க மாணவ ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தனலட்சுமி வேந்தர் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் அந்த கலர்ஃபுல்லாக அந்த மெயின்டைன் கெத் பண்ணி நான் வரும்போது பார்க்குறேன், திருச்சியில் இருக்கிற மொத்த சீரியல் லைட்டு இங்கே தான் வந்துட்டு போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியராக ஜனங்களை குஷி பண்ணணும். அவங்களோட இதுக்காக இவ்வளோ தூரத்துலேருந்து யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு சிம்பு இந்த கடந்த வருஷங்களில் எங்கேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போனதே கிடையாது. அதனால தான் நானும் கிளம்பி வந்தேன். இங்கே வந்தால் மீனாட்சி, ஐயோ காலி, அவங்கள வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இருக்காங்க. ஸோ ஹாப்பி. உங்களை பார்த்ததுல ரொம்ப நன்றி. நடுவில் இந்த மாக்காப்பா மனசாட்சியே இல்லை சார் உங்களுக்கு. நீங்க மீனாட்சியை பத்தியே பேசினீங்க சார். ஏங்க அவங்கள தெரியுங்க எனக்கு. மாலா ஆண்டி we கேக்குறாங்க. work together in a Telugu film. அந்த நட்பின் காரணமாக நிறைய வாட்டி இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ப்ரோ கிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்வி. நம்மளோட தக் லைஃபோட ஒரு அப்டேட் நம்ம பசங்களுக்கு எல்லாரும் ரொம்ப விருப்பமா பத்தி இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கமல் சார் பத்தி ஒரே ஒரு விஷயம். கமல் சார் பத்தி தக் லைஃப் ஜூன் 5th ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேலே கழிச்சு கமல் சார் அண்ட் மணிரத்னம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாயகனுக்கு அப்புறம் பண்ணுற படம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு படத்தில் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேட்டரில் போய் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ், எஸ்பெஷலி டு ஆல் த பாய்ஸ் அண்ட் ஆல் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்க மாட்டேன். உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். குட் நைட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். தேங்க் யூ வெரி மச் சார். ஐயா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கயா. நாங்க ஒரு செல்ஃபி நல்லா சேர்ந்து எடுப்போமா? ஓகே. #STR Anantra 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாருமே உங்க வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ப்ரோ வந்து பார்த்தோன்னா அவரோட ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா அதை ஷேர் பண்ண போறாரு. ப்ளீஸ்
காலேஜ் ஹேண்டில் அது வரப்போகுது, அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ப்ளீஸ் புட் ஆன் யுவர் லைஸ். ஸோ நைட்லேருந்து இதை வந்து நம்ம ட்ரெண்டிங் பண்ண போகிறோம். ஒரு செல்ஃபி ஹிஸ்டாரிக் மொமெண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷியமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.